Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ்னுடைய பெயர் வந்து பிரண்டை புளிக்குழம்பு. வாங்க வீடியோக்குள்ள போவோம். பிரண்டை புளிக்குழம்பு செய்வதற்கு தேவையான பொருள் மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரண்டை தான். இந்த பிரண்டையை வந்து நான் அந்த நாரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு 25-30 பீஸ் நம்ம ஃபிங்கர் சைஸ்ல எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த நாரை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது என்னோட இன்னொரு வீடியோ பிரண்டை துவையல் இருக்கு, அந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அடுத்தது புளி, அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 20லேருந்து 25 பூண்டு, ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை நிறைய இலை எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வாட்டி காட்டுறேங்க. புளி தேவையான அளவு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பிரண்டையை வந்து நல்லா பேஸ்டா பண்ணிக்க போறோங்க. அதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல மாற்றிட்டு நல்லா மிக்சியில போட்டு நல்லா அடிங்க ஒரு பேஸ்ட். ஆக்சுவலா நிறைய பிரண்டை ஆட் பண்ணா கூட கம்மியான பேஸ்ட் தான் வரும். ஆக்சுவலா யூஸ்வலா பிரண்டை பேஸ்ட் அடிக்கும் போது அதை அப்படியே செட் அசைட் பண்ணி ஓரம் கட்டி வச்சிருங்க. அடுத்தது வந்து தக்காளி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இது ரெண்டும் மட்டும் போட்டு பேஸ்டா அடிச்சு வச்சிருக்கேங்க. ஸோ 2 விதமான பேஸ்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரண்டை பேஸ்ட், அதுக்கப்புறமா தக்காளி, கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் அரைச்சு வச்சுக்கிட்டு அந்த ஒரு பேஸ்ட், இது ரெண்டுத்தையும் வந்து சைட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்முடைய டீப் பேன், அதாவது இலுப்பு சட்டி கடாய், இதுக்கு வந்துட்டோங்க. 2 ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்தின பிறகு அடுத்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய பொருள் வந்து கடுகு. ஸோ கடுகு ஆட் பண்ண பிறகு அது நல்லா பொரிச்சு வரட்டுங்க. பொரிச்சு வர்றது வரைக்கும் நல்லா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண பிறகு அது நல்லா பொரிச்சு வந்த பிறகு நீங்க அடுத்தது ஆட் பண்ண வேண்டியது வந்து சிவப்பு மிளகா. சிவப்பு மிளகா வந்து ஒரு 3லேருந்து 4 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டா சாட்டே பண்ணுங்க. இந்த சிவப்பு மிளகா வந்து நீங்க வந்து ஜாஸ்தி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், காரம் வேணும்னா காரம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயமும் ஆட் பண்ணிருக்கேங்க. கொஞ்சோண்டு வெந்தயம் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா நீங்க ஆட் பண்ண வேண்டியது வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிங்கோங்க. லைட்டா வந்து கலர் மாறுற வரைக்கும் வதக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா அடுத்தது வந்து நம்ம இந்த பிரண்டை பேஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதில் வந்து போட போகிறோம். யூஸ்வலாக இந்த பிரண்டை வந்து இப்போ நான் ஆட் பண்ணது, மன்னிக்கவும் மிஸ் பண்ணிட்டேன், ஆட் பண்ணது வந்து பெருங்காய கட்டி, ஒரே ஒரு சின்ன கட்டி ஆட் பண்ணியிருக்கேன், பெருங்காய கட்டி. அதை ஆட் பண்ண பிறகு நல்லா சாட்டே பண்ணுங்க. உங்க வீட்டில் பெருங்காய கட்டி இல்லைன்னா நீங்க பெருங்காய பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்தது வந்து இந்த பிரண்டை பேஸ்ட்டுங்க. இந்த பிரண்டை வந்து யூஸ்வலா வந்து நீங்க அப்படியே சாப்பிட்டீங்கன்னா தொண்டையெல்லாம் பயங்கரமா சொரியும். அதனாலதான் எண்ணெயில போட்டு நல்லா வதக்கணும். முதல்லயே இதை ஆட் பண்ணிடுறோம், சின்ன வெங்காயம் போட்ட கையோட இதை ஆட் பண்ணிடுறோம். ஸோ நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் வதக்கினாதான் அதனுடைய அந்த ஒரு எரிச்சல் தன்மை, சொரிச்சல் தன்மை எல்லாம் போகும். இது ஆக்சுவலா வந்து கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும். இது வந்து கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் வந்து இந்த சொரிச்சலை ஏற்படுத்துது. அதனால இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் அதுலேருந்து போனோம், அது வந்து நம்ம எண்ணெயில வதக்கும் போது போயிடும். அடுத்தது வந்து பூண்டு ஆட் பண்ணியிருக்கேங்க. பூண்டையும் நல்லா சேர்த்து அதோட வதக்கிக்கோங்க. நல்லா பூண்டை வதக்குங்க. கொஞ்ச நேரம் வதக்கின பிறகு அதுக்கப்புறமா நம்ம அடுத்தது வந்து நம்ம வந்து மற்ற பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ண போறோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ற பேஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த தக்காளி, கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம், மிக்ஸ் பண்ணோம் பாத்தீங்களா மிக்சியில, அந்த பேஸ்ட் தான் இப்போ ஆட் பண்றேன். பாருங்க அந்த பிரண்டை வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த தக்காளி, கருவேப்பிலை எடுத்து ஊத்துறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. லைட்டா டைல்யூட் பண்ணிக்கோங்க. டைல்யூட் பண்ண பிறகு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. இந்த ஃபிளேவர்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மக்களே. இந்த ஃபிளேவர்ஸ் மிக்ஸ் ஆனா மட்டும் போதாது, இதுல வந்து அந்த வெங்காயம் நம்ம போட்டது வந்து சின்ன வெங்காயம், பச்சை வெங்காயம், அது நல்லா குக் ஆகணும். அடுத்தது நம்ம போட்டது வந்து பூண்டு, அதுவும் நல்லா பாயில் ஆகணும். அதனால இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா நிறைய நேரம் இதில் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் பபிள்ஸ் எல்லாம் வரட்டும், நல்லா கொதிக்கட்டும். அது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியது இந்த புளி தண்ணி. இப்போ கொஞ்ச நேரம் புளி தண்ணிலையும் அது நல்லா கொதிக்கணும், சரிங்களா? அதாவது இந்த புளியுடைய அந்த எசன்ஸ் வந்து அந்த பிரண்டை குழம்புல வந்து நல்லா இறங்கணுங்க. ஸோ நல்லா இறங்கணும். அப்புறமா நீங்க வந்து அடுத்தது வந்து ஆட் பண்ண வேண்டியது எல்லா பொடிகள் தான். மஞ்சள் பொடி, காரப்பொடி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து 3வதா தனியா பொடி, அதாவது 3 விதமான பொடி ஆட் பண்றேங்க. மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், அதுக்கப்புறமா தனியா பொடி. இது 3 ஆட் பண்ண பிறகு அந்த பொடிகள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. கூடவே பாயில் ஆயிட்டு இருக்கு. புளி தண்ணி ஆட் பண்ண பிறகு அந்த புளியுடைய ஃப்ளேவரும் நல்லா இறங்குதுங்க. அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ண மறந்துடாதீங்க. உப்பு நம்ம இது வரைக்கும் ஆடே பண்ணல, அதனால அடுத்தது வந்து நீங்க ஆட் பண்ண வேண்டியது உப்பு. ஃபர்ஸ்ட் இந்த பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க அந்த பபிள்ஸ் வருது, அது பேசிக்கலி ஒரு இண்டிகேஷன் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். உப்பு கண்டிப்பா மறந்துடாதீங்க. எப்பவும் போல நம்ம வீட்டில் பிங்க் சால்ட் தான். உப்பு ஆட் பண்ணியாச்சு.
இப்போ நல்லா கொதிக்குதுங்க, ஃபண்டாஸ்டிக்கா கொதிக்குது. நல்லா கொதிக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. நல்லா கொதி வர 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 நீங்க கடைசியா என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு திக்கான பேஸ்ட்டுக்கு வரணுங்க. இது ஆக்சுவலா வந்து டைல்யூட்டான குழம்பு கிடையாது. அப்போ நீங்க வந்து இந்த பவுடர் ஜாகரி, அதாவது வெல்லப்பொடியை நான் ஆட் பண்றேன். இது வந்து ஒரு டேஸ்ட் என்ஹான்சர் தான். சில பேருக்கு வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்காது. பட் நம்ம வீட்டில் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஃபண்டாஸ்டிக்காக வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்க, அது வந்து நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக ஆற வரைக்கும் நீங்கள் புளி தண்ணி ஆட் பண்ண பிறகு கொதிக்க விடுங்க. பாருங்க, இப்படி தான் இருக்கும் அந்த பிரண்டை குழம்பு. ஃபண்டாஸ்டிக்கான பிரண்டை புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.